உயர்வர உயர்நலம் உடைய துயரறு சுடரடியாம் திருவாய்மொழி. தினம் ஒரு திருவாய்மொழியை சிந்திக்கும் அருளை இறையருளே குருவருளே துணை நின்று வழங்குவதாக. மிக உயர்ந்த பதத்தை தரக்கூடியது உயிரினுடைய பிறவி துன்பங்களையெல்லாம் அறுக்க வல்லது சுடராக ஞானமாக இருக்கும் இறைவனுடைய திருவடி. அதே தன்மையை தரவல்லது நெடுமா மொழி இசை என போற்றப்படுகின்ற திருவாய்மொழி. திருவாய்மொழியை நமக்கு தந்தருளியவர் நம்மாழ்வார், சடகோப ஆச்சாரியார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அருளிய இந்த திருவாய்மொழியின் உன்னத பதத்தை உணர்ந்து வெளிக்கொண்டு வந்த நாதமுனிகள் நம்மாழ்வாரை சிறப்பித்து சொல்லுகின்றது இந்த தனியன். அந்த தனியன் பக்தாம் ருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சகஸ்ரசகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட சாகரம். நாதமுனிகள் நம்மாழ்வாரை திராவிட சாகரம்னு அழைக்கிறாரு. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த இறை உணர்வை தூண்டுகின்ற பதமுடைய அந்த பக்குவத்தை மீட்டெடுக்கக்கூடிய எல்லா தன்மையுடையது தான் திருவாய்மொழி. தினம் ஒரு திருவாய்மொழி சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாசுரம் 2ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழியில் 3வது பாசுரம். மிக உயர்ந்த பதமான வீடு பேரு வேண்டாங்கிறார் ஆழ்வார். உன் திருவடியை என் தலைமையில் வைத்து உன்னை அடியாராக மாற்றுகின்ற அந்த பதத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாங்கிறார். ஞானமே கைவரப்பெற்ற ஆழ்வாரின் வேண்டுதல் இறைவனுடைய திருவருளாகிய திருவடியை பற்றுதல் தானா. அதே கருத்தை மேலும் வலியுறுத்துகின்ற ஒரு பாசுரம் தான் இந்த 3வது பாசுரம். 2ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி 3ஆம் பாசுரம். செய்யேல் தீவினை என்று அருள் செய்யும் என் கையார் சக்கர கண்ணபிரானே ஐயார் கண்டமடைக்கிலும் நின் கழல் எய்யாது ஏத்த அருள் செய்யனக்கே. ஆழ்வார் ஒரு விண்ணப்பத்தை இறைவனுடைய திருவருளுக்கு வைக்கிறார். என்ன விண்ணப்பம்? செய்யேல் தீவினை, மனம் மொழி மெய், இது 3 ஆலையும் தீவினை செய்யாமல் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்த பதத்தை தருவதற்காக உன்னுடைய அருளை எனக்கு தந்தருள்வாய். செய்யேல் தீவினை என்று அருள் செய்யும் என் கையார் சக்கர கண்ணபிரானே. கையில் சக்கரத்தோடு இருக்கக்கூடிய கண்ணபிரானுடைய திருவருள் என்ன செய்யும்னா தீவினையை செய்ய விடாதான். செய்யேல் தீவினை, தீவினை செய்ய விடாம எனக்கு அருள் செய்யக்கூடிய கைகளில் சக்கரத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணபிரானே என்று வேண்டுகிறார். அப்போ பொதுவாக இந்த மனதிற்கு ஒரு நடுநிலைமைத்தன்மையோடு நிற்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. நிகழ்காலத்தில் இயங்கக்கூடிய வாய்ப்பு மனதுக்கு இல்லை. மனதுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2. ஒன்று இறந்த காலத்தை வாழும், இல்லை எதிர்காலத்தில் கற்பனையில் வாழும். நிகழ்காலத்தை வாழ தெரியாது. நடுநிலையோடு நிற்க முடியாத மனதுக்கு ஒன்று நல்லதை நினைக்கும், இல்லைன்னா தீயதை நினைக்கும். எதை பற்றி நிற்கிறதோ அதுவாகவே இந்த மனம் மாறிடும். ஆற்றில் வெள்ளம் அடிச்சிட்டு போது அந்த வெள்ளம் போல நம்மை சூழ்ந்திலிருந்து நம்மை நோக்கி இழுப்பது எதுனா தீவினைகள் தான். அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த கயிறு தான் இறைவனுடைய திருவருள்னு வச்சுப்போம். கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த தீவினை என்னை ஒன்றும் பண்ணாது, தீவினைக்குள்ளே மாட்டிக்க மாட்டேன். கயிறை விட்டிங்கன்னா தீவினையில் முழுக்கிட வேண்டியதுதான். அப்போ இந்த கயிறாகிய திருவருளை நான் பிடிப்பதனால என்ன லாபம் அப்படின்னா, நல்வினையை பிடித்துக்கிட்டதுனால தீவினையில் மாட்டிக்காமல் இருக்கேன். அடுத்து ஆழ்வார் இன்னொரு பதம் சொல்கிறார்.
ஒரு அப்பா தன்னுடைய பெண் குழந்தையை அழைச்சிக்கிட்டு அப்படியே காவிரி ஆத்தங்கரையில் கடந்து போகிறாரு. போக போக திடீர்னு ஆற்றினுடைய தண்ணியினுடைய அளவு கூடுது. பாப்பா அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு போக போக இந்த தண்ணியினுடைய அளவு கூடும்போது குழந்தை அப்படியே கொஞ்சம் அஞ்சும் போது அப்போ தான் தெரியுது குழந்தைக்கு, தான் அப்பா கையை பிடிக்கல, அப்பா தான் தன்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி அப்பா தன்னுடைய கையை பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைச்ச அந்த வினாடி அந்த குழந்தைக்கு எந்த பயமும் வரலையா. அப்படி இந்த கயிறை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் போது நல்ல விஷயம்தான், விட்ட தீவனையில் போயிடுவோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் பிடிக்க முடியும்? மாறாக இறைவனுடைய திருவருளாகிய அந்த கையே திருக்கருளே அந்த கரமே வந்து நம்மளை பிடிச்சிச்சுன்னா இந்த பற்றே இல்லைல்ல, இந்த பயமே இல்லைல்ல. ஆழ்வார் சொல்கிறார், உன்னுடைய திருவருள் என்னை பிடித்து கொண்டதுனால, அந்த அப்பா அந்த குழந்தைய கையை பிடிச்சிட்டதுனால, அதனால் இப்போ நான் எந்த தீவினையும் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய இந்த புத்தி இல்லை, உன்னுடைய திருவருள் என்னை பற்றியதனால் நான் தீவினை செய்யலை. செய்யல் தீவினை ஒவ்வொரு அப்பாவும் குழந்தைக்கு சொல்லுகின்ற பாடை தானே. நீ என்ன பண்ண செய், தீவினை செய்யாத. அப்போ ஒவ்வொரு தாய் தந்தையரும் மகன் செய்கின்ற செயலில் எங்கேயாவது குறுக்கிடுறாங்க அப்படின்னா, பையன் ஏதோ தப்பு செய்கிறான் குறுக்கிடுறாங்க, இல்லைன்னா குறுக்கிடவே மாட்டாங்க. செய்யல் தீவினை என்று ஒரு பையனை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகக்கூடிய பொறுப்பு அப்பா அம்மாவுக்கு தான் அதிகம். அதை விட உயர்ந்த பொறுப்பு ஒரு ஆசானுக்கு. ஒரு ஆசான் குருவினுடைய வேலை என்னன்னா, இந்த மனம் தீவினையை பற்றி அதன் வழியாக போகாமல் இருப்பதற்காக, நல்வினையை பற்றுவதற்காக உற்ற துணையாக நிற்பவன் குரு. யாருன்னா இருக்கலாம். அதையும் உயர்ந்த பதத்திலிருந்து நல்வினையை மட்டுமே தந்தருளக்கூடியது இறைவனுடைய திருவருள். அதை ஆழ்வார் சொல்றார், உன்னுடைய திருவருள் என்னை தீவினை செய்யாம பாதுகாக்கிறது ஒழிய, இல்லைன்னா நானும் சாதாரண இந்த மானிட பிறப்பு இல்லையா. பொருள்களால் பொறிகள் தூண்டப்பட்டு பொறிகளால் புலன்கள் அதன் வழியாக சென்று மனமும் அதன் வழியாக சென்று தீவினைப்படுவது இயல்பு. ஆனால் அவ்வாறு செல்ல விடாமல் தடுப்பது எதுனா, உன்னுடைய திருவருள் என்னை பற்றியதுனால உன்னுடைய திருவருள் என்னை செய்ய விடாமல் தடுக்குதான். அப்பா குழந்தைய கையை பிடிச்சிட்ட மாதிரி இறைவனுடைய திருவருள் என்னை கைப்பற்றியதனால் நான் எந்த தீவினையும் செய்யாமல் இருக்கேன். அப்போ தீவினை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் நான் இல்லை, அவனுடைய திருவருள். மறுபடியும் அந்த வரி, செய்யேல் தீவினை, எந்த தீவினையும் செய்யாமல் என்னை தடுக்குதான் என்று அருள் செய்யும் என் கையார் சக்கரத்து கண்ணபிரானே. இன்னைக்கு கண்ணனுடைய பிறந்த நாள். அப்போ கண்ணனை பிறந்த நாளில் கண்ணனை பற்றுவதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நல்வினை செய்வீங்களான்னு தெரியாது, தீவினை செய்ய மாட்டீங்க. ஒரு அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பாகப்பிரிவினை வருது. சரியாக ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதில் பாதி அண்ணனுக்கு பாதி தம்பிக்கு. திடீர்னு தம்பி எனக்கு 5 அடி வேணும்னு கேட்குறாரு. அண்ணன் சரிங்கிறார். தம்பி 5 அடி கேட்குறாரு, அண்ணன் சரிங்கிறாரு. இப்போ பிரிக்கும்போது என்னென்னா, அந்த 50 அடி அண்ணன் 50 அடி தம்பினா, இப்போ 55 அடி தம்பி 45 அடி அண்ணன். 2 பேருக்குள்ள வேறுபாடு எவ்வளோன்னா 10 அடி. தம்பி கேட்டது 5 அடி, ஆனால் இப்போ 10 அடி. அந்த மாதிரி ஒருத்தர் பொருள் ஈட்டுகின்றான், பணம் சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி? ரொம்ப அல்பங்க ஐயா, 100 ரூபா. சரி, வேலைக்கு போனால் என்ன ஆகும்? என்னுடைய செலவு 100 ரூபா. அப்போ உண்மையான லாபம் என்ன? 100 ரூபா வரவு, அதனால் 100 ரூபா செலவு இல்லை. அப்போ ஒட்டுமொத்தம் அவருடைய வரவு 200 ரூபா தானே. அப்போ தீவினை செய்யாமல் இருக்கணும்னா அது ஒரே வழி நல்வினை. அப்போ நல்வினை நீங்கள் செய்யும்போது 2 விஷயம் நடக்குது. நல்வினை மட்டும் நீங்கள் செய்யலை, தீவினை செய்யாமல் இருக்கிறீங்க. அப்போ அது இரட்டிப்பு அறத்திற்கு சொந்தமாக மாறும். வேறுபாடு 5 இல்லை, 5 - 5 10. வேறுபாடு சம்பாதிச்சது 100 இல்லை, 100 - 100 போச்சு 200. நல்வினையை பற்றியதுனால நல்வினை மட்டும் இல்லை, தீவினையை பற்றாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. அதான் மிகப்பெரிய பதம். அப்படி உயர்ந்த நல்வினையை செய்வதற்கு உற்ற துணையாக இருப்பது எதுனா இறைவனுடைய திருவருள். அப்போ இறைவனுடைய திருவருள், கடவுளுடைய சிந்தனை, கடவுளை வணங்குவது, அவனை பற்றியே சிந்தித்திருப்பதனால் என்ன லாபம் அப்படின்னா, ஒரு பக்கம் பெரியாரை துணை கொண்டதுனால சிற்றினம் சேராமல் தவிர்க்கப்படுவீர்கள். ஒரு தடவை என்னுடைய மிக உயர்ந்த நெருங்கிய நண்பர், நான் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன், தன்னுடைய பையனை கல்லூரியில் சேர்க்கணுன்றதுக்கு வராரு. கல்லூரினுடைய ஃபீஸை கேட்குறாரு. ஒட்டு மொத்தமாக வருஷத்துக்கு 6 - 7 லட்சம் ஆகுங்கிறோம். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாரு. அப்போ எங்களை தனியாக அழைச்சி கேட்குறாரு, என்னுடைய பையனுடைய
இந்த படிப்புக்கு நான் 6 லட்சம் செலவு பண்ணோம், முடிச்சுட்டு வந்தாலும் அவன் என்னுடைய பிஸ்னஸை தான் பார்க்க போகிறான், அது எதுக்கு நான் 6 லட்சம் செலவு பண்ணோம், இப்போவே பையனுக்கு அந்த பிஸ்னஸை கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே உட்கார வச்சிடலாமேன்னு கேட்குறாரு. இப்போ இந்த ஆழ்வாருடைய சிந்தனை தான் அன்னைக்கு என்னுடைய சிந்தனையாக இருந்தது. நான் அவர்களே சொன்னது அதுதான். உங்கள் பையனுக்கு 6 லட்சம் நீங்கள் பார்க்கறது முக்கியம் இல்லை, அவங்களுடைய தொழில் தான் செய்ய போகிற அது முக்கியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வர ஒரு பையனுடைய வயசு 17, அடுத்த 5 ஆண்டு காலம் அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலம். உணர்ச்சி நிலையில் தூண்டப்பட்டு அவன் தப்பு செய்யாமல் இருக்கணும்னா ஏதாவது ஒரு இடத்துல நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய தொழிலை கொண்டு போய் விட்டிங்கன்னா 4 வருஷத்தில் அவன் பன்றிகளோடு சேர்ந்து கன்றுக்குட்டி ஆகிடுவான். கல்லூரியில் இருந்தான்னா மிக உயர்ந்த தரமாகிய அறிவை தேடுகின்ற கன்றுக்குட்டியாக மாறுவான். அதுக்காக தான் இந்த பலன். அதனால தான் நல்ல சூழல் உள்ள கல்லூரியில் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்ன அடுத்த வினாடி நேராக போய் ஃபீஸ் கட்டிட்டார். அப்படி தான் பல நேரங்களில் நாம் ஏன் இறை நம்பிக்கையும் இறையருளையும் பற்ற வேண்டும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரம் அந்த வினாடி மனதுக்குள்ள தீய எண்ணங்களும் சாத்தான் என்று சொல்லுகின்ற அந்த கொடிய நினைவுகளும் நம்மை பற்றாமல் இருக்கணும்னா நல்லதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லதை பிடிப்பதற்கு ஒன்றுமானா உங்களுடைய கரத்தை நோக்கி அவனை நீட்டுங்கள், அவனுடைய திருவருள் உங்களை பற்றும். நான் அவனை பிடிக்கிறது சிறந்தது, ஆனால் அப்பா என்னுடைய கையை பிடிப்பதற்காக நான் அப்படியே கையை நீட்டுறேன் பாருங்க. அதுதான் இங்கே ஆழ்வார் சொல்கிறது. செய்யேல் தீவினை, தப்பே என்னை செய்விடாமல் தடுத்தது என்ன தெரியுமா, நீ என்னை பற்றியதனால். அப்படி கையில் சக்கரத்தை கொண்டு, ஆழி சக்கரம் என்பது அறமாகிய ஆழி சக்கரம். வள்ளுவர் சொல்லுவார், அறாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால். இங்கே அதே மாதிரி தான், ஆழி என்பது சக்கரம். அப்போ அறத்தையே தன்பால் கொண்டுள்ள இறைவனுடைய திருவுருள் என்னை பற்றியதுனால அறத்தை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும், வழியே தீவினை செய்ய முடியுமா? அவ்வளோ பெரிய உயர்ந்த தத்துவத்தை மிக எளிமையாக ஆழ்வார் அப்படி சொல்லிட்டு போகிறார். அடுத்த வரி, ஐயார் கண்டம் அடைக்கிலும் நின்கடல். ஐயார்னா இந்த கொரோனா சளி தான், அப்போவே இருந்திருக்கும் உங்களுக்கு. கபம், மனிதனுடைய உயிர் போவதற்கு 3 வியாதி, ஒன்று வாதம் அல்லது பித்தம் அல்லது கபம். அதில் அதிகபட்ச உயிரை எடுப்பது கபம். கபம் என்பது சளி அப்படியே கண்டத்தில் அடைச்சிடும். மிக எளிமையான இறப்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வயதானவர்களுக்கு இறப்பு என்பது கபத்தால் தான் வரும். வயது குறைப்புக்கு முன்னாடியே உங்களுக்கு இறப்பு வந்து அது வேறு காரணம். அப்படி வயது மூத்து உன்னையே நினைத்து கொண்டிருப்பதற்குரிய வாய்ப்பு இருந்து கூட இந்த சளி என்னுடைய கண்டத்தில் வந்து அடைத்து என்னை உடலிலிருந்து உயிரை பிரிப்பதற்கு முன்னாடி, ஐயார் சளி கண்டம் இந்த கழுத்து பகுதி அடைக்கிலும் வந்து அடைத்தாலும் நின் கடல் எய்யான மறக்க மாட்டேன். நின்னுடைய திருவடியை மறக்காமல் உன்னையே நினைக்கக்கூடிய, உன்னை திருவடியை மறாமல் உன் திருவடியை புகழ்ந்து ஏத்துகின்ற, எய்யாது ஏத்தும் அருள் செய்வாய் எனக்கே. என்ன வேண்டாம் பாருங்க. இறக்கும் தருவாயில் நான் உன்னை நினைக்கணுமா? இருக்கும் தருவாயில் உன்னை நினைப்பேன், ஆனால் இறக்கும் தருவாயில் உன்னை நினைப்பேனான்னு தெரியல. அதற்குரிய அருளை நீ எனக்குத்தா. இறக்கும் தருவாயில் ஆதி மூலமே என்று கஜேந்திரன் அலற உடனே காட்சி தந்தவன். அப்படியே பிரகலாதனை இறக்கும் தருவாயில் காக்க தூணிலிருந்து அப்பொழுதே அந்த வினாடியே தோன்றியவன். அப்போ ஒருத்தன் இறக்கும் தருவாயிலே அவனை நினைக்க முடியுமா? இருக்கும் தருவாயில் நினைப்பது வேற. இறக்கும் தருவாயில் நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த அருள் என்பது மனம் பெற வேண்டிய மிக உயர்ந்த நிலை என்கின்ற அந்த தத்துவத்தை ஆழ்வார் அப்படி சாதாரண சொல்றாரு. கண்டம் இந்த பகுதி, கழுத்துக்கே உள்ள பகுதி, அங்கே சளி வந்து அடைத்து நான் இறக்கும் நிலை வந்தாலும் நின் கழல் உன்னுடைய திருவடியை எய்யாது மறவாது உன்னையே பற்றுகின்ற அந்த திருவருளை நீ எனக்கு தா. நான் மறந்துடுவேன், என்னை மறக்க விடாமல் உன்னை பற்றும்படி நீ திருவருளை தா என்று வேண்டுகின்ற இந்த பாசுரம் நம்மாழ்வார் நமக்கு தந்தருளிய வேதத்தின் சாரம்தானே. திருவாய்மொழி என்கின்ற இந்த வேதத்தின் சாரத்தை, இறை உணர்வை உள்ளே ஊட்டி வளர்க்கும், பெரியாரை துணை கோடுகின்ற உத்தம வழியை சொல்லும் நம்மாழ்வாரின் திருவடிகளை போற்றி பணிவோம். இத்தகைய பாசுரங்களையும் பாமரனும் அனுபவிக்க பாமரனுக்கும் கொண்டு சேர்த்த ராமானுஜ திருவடிகளை மனமொழிமைகளால் போற்றி பணிவோம். ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்கிடுவேன் மனத்தால், ஆய்ந்த சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரித்திரவே பேராத உள்ளம் தா.